ராவணன் இறக்கும் தருவாயில் ராமன் லக்ஷ்மணனிடம் நல்ல அரசாட்சி செய்வது எப்படின்னு போய் ராவணன் கிட்ட அட்வைஸ் கேளுன்னு சொல்வார். அப்போ ராவணனோட தலை பக்கத்துல போய் லக்ஷ்மணன் கேட்பார். அதுக்கு ராவணன் ஆன்சர் பண்ண மாட்டார். மறுபடி ராமன் தன் தம்பியிடம் சொல்வார், நல்ல விஷயத்த கேட்கும்போது இப்படியா போய் கேட்பது, போய் அவர் கால் பக்கத்துல போய் நின்னு பணிவா கேளு அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டு லக்ஷ்மணனும் ராவணனோட கால் பக்கத்துல போய் நின்னுட்டு நல்லாட்சி புரிவது எப்படி சொல்லுங்கள் என்று பணிவா கேட்பார். அதற்கு ராவணன் சொல்வார், நல்ல விஷயத்தை நாம தள்ளி போடக்கூடாது, உடனே பண்ணிடணும். கெட்ட விஷயத்தை நாம உடனே பண்ணக்கூடாது, தள்ளி போடணும். சீதாவை கடத்த வேண்டும் என்கின்ற கெட்ட விஷயத்தை நான் கொஞ்சம் தள்ளி போட்டா அப்புறமா என் மனம் மாறி இருக்கும், நான் கடத்தாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு உண்டான நல்ல விஷயங்களை நாம எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. நம் உடல் நன்றாக இருப்பதற்கு உண்டான எக்ஸசைஸாக இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்ன நல்ல விஷயங்கள் உண்டோ எல்லாமே நாம அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடவே கூடாது. அது நடக்காமலே போயிடும். நல்ல விஷயங்கள நல்ல நாள் பார்த்து, நேரம் பார்த்து ஆரம்பிக்கலான்னு தள்ளி போடுறத விட, இன்னைக்கே இப்போதே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கன்டினியூவா அத நம்ம பண்ணணும் அப்படின்ற வில் பவர் நமக்கு இருந்துன்னா, கண்டிப்பா நாம அத ஃபாலோ பண்ணுவோம்.